Praise the Lord. I wish and greet you all in the name of Lord Savior Jesus Christ. இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன நாள் அப்படின்னு தெரியும். குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு குரூப்பு இது கருப்பு வெள்ளிம்பாங்க, இன்னொரு குரூப்பு புனித வெள்ளிம்பாங்க, இன்னொரு குரூப்பு நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி இப்படின்லாம் சொல்றத நம்ம பார்க்கலாம். இந்த குட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இதை துக்க நாளாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் பார்த்தோம்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் பார்த்தோம்னா மாடரேட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலத்துல இப்படிதான் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பட் எது குட் ஃப்ரைடே, எது சரியான குட் ஃப்ரைடே, பைபிள் சொல்றது எது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச சென்னையில ஒரு பிரதர் பார்த்தோம்னா இந்த குட் ஃப்ரைடே வந்தாலே, இந்த லென்த் டேஸ் வந்தாலே ஒரு சீசன் மாதிரி. அவருக்கு ஷேவ் பண்ண மாட்டாரு, பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இடல நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, டீ சாப்பிட மாட்டாரு. கேட்டா நானு இயேசு வந்து நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார்ல, அதனால நான் அவருக்காக நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்றத நான் பார்த்துருக்கிறேன். அப்படி சொல்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாவும் தான் இருக்கும். பட் அது பைபிள் சொல்ற ஒரு சரியான குட் ஃப்ரைடே கிடையாது. எது சரியான குட் ஃப்ரைடே என்கிறத தான் நம்ம சின்னதா ஒரு வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பைபிள் சொல்லுது, அநேக வசனங்கள் இருக்குது. அதுல ஒரு வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதாவது நீங்களும் நானும் செய்த தப்புக்காக, அந்த பாவங்களில் இருந்து நமக்கு ஒரு மீட்பு, நமக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்பதற்காக, அல்லது நம்முடைய லைஃப்ல லாட் ஆஃப் சின்ஸ் இருக்கு, அந்த சின்ஸ்ல இருந்து நம்ம ரிடீம் பண்ணும்படியாகத்தான் ஜீசஸ் வந்து குரூசிபிகேஷனை அக்செப்ட் பண்ணாரு. அந்த கிராஸ்ல லாஸ்ட் வரைக்கும் எல்லா பிளட், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் எல்லாமே புரோக் ஆகி வருது, எல்லாத்தையுமே சிந்தினார். பைபிள்ல யோவான் 3:16 வாசிக்கிறோம், ஜான் சாப்டர் 3:16 வாசிக்கிறோம். அங்க கடைசி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இட்ஸ் அன் அன்எண்டிங் லவ். இந்த குட் ஃப்ரைடே அப்படின்னாலே முதல் விஷயத்த நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லவ். இயேசு அல்லது ஜீசஸ் நம் மீது காட்டின அன்பு வெளிப்படுத்துற ஒரு நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நம்ம வேர்ல்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேமிலிக்குள்ள பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க, இப்படியான பல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்படியான பல ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்குது. எல்லாரும் கேட்டோம்னா எனக்கு ஒரு லவ் இருக்குங்க, எனக்கு எங்க அப்பா மேல எனக்கு ஒரு லவ்ங்க, அம்மா மேல எனக்கு ஒரு லவ்ங்க, எங்க பிள்ளைங்க மேல ஒரு லவ்ங்க, எங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு லவ்ங்க, எங்க ஒய்ஃப் மேல ஒரு லவ்ங்க, என் ஃப்ரெண்டு மேல ஒரு லவ்ங்க, இப்படி நிறைய பேரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்போ உள்ள வேர்ல்டுல நம்ம நியூஸ் பேப்பரை டெய்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒரு மர்டர்ஸ், அதிகமான இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அகெயின்ஸ்ட் ஒய்ஃப், இல்லைன்னா ஒய்ஃப் அகெயின்ஸ்ட் ஹஸ்பண்ட், இல்லைன்னா பேரண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிள்ளைங்க, இல்லைன்னா பிள்ளைங்க அகெயின்ஸ்ட் பேரண்ட்ஸ். அது மாத்திரமல்ல ஃப்ரெண்டு இன்னொரு அகெயின்ஸ்டா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மர்டர் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டதான ஒரு லவ்னா, ஒரு ட்ரூ லவ்வே இல்லாத ஒரு வேர்ல்டுல தான் நீங்களும் நானும் இப்ப நம்ம இருக்கிறோம். பட் ஜீசஸ் லவ் இஸ் அ ட்ரூ லவ். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள்ல நிறைய லவ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஜீசஸ் லவ் பத்தி தான் அகாப்பே லவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகாப்பே லவ் அப்படின்னா இட்ஸ் அன் அன்எண்டிங் லவ். அதற்கு ஒரு முடிவே இல்லை, அதற்கு ஒரு மெஷர்மெண்டே கிடையாது. இட்ஸ் அ அன்மெஷரபிள் லவ், இஸ் அ அன்எண்டிங் லவ். இதுதான் ஜீசஸ் நம்ம மீது காமிச்ச அந்த லவ். அந்த அன்பின் மூலமா தான் நாம ஜீசஸோட பிள்ளைங்களாக, ஜீசஸ் த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த குரூசிபிகேஷன் மூலமாக தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குட் ஃப்ரைடேல we should thank to our Lord Jesus Christ. we should thank, நம்ம தேங்க் பண்ணணும் ஜீசஸ்க்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா we should declare he is our salvation, he is our redeemer. மூணாவதா நம்ம என்ன டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அவர்தான் என் ரட்சிப்பு, அவர்தான் என்னுடைய ரிடீமர், அவர்தான் என்னுடைய மீட்பர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிக்ளேர் பண்ணணும். நான்காவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாம பதிலுக்கு ஜீசஸ் நம்ம மேல காட்டின அந்த அன்புக்கு பதிலுக்கு நாம அவர் மேல அன்பு காட்டணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சர்ச்சிலையுமே அன்பு கூறுவேன் அப்படின்னா நல்லா உற்சாகமா பாடுவாங்க. நீங்க ஜீசஸை நேசிக்கிறீங்களா? ஆமாங்க அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா 1 யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதுல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுல வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்.
அதாவது நான் ஜீசஸ் மேல நான் உண்மையான நான் லவ் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்ற அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்ற கமாண்ட்மெண்ட்ஸ்னா என்னது? இந்த ஹோலி பைபிள். இந்த பைபிள்ல என்னென்னலாம் வேர்சஸ் இருக்குதோ, என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ, என்னென்னலாம் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ, அதை எல்லாத்தையும் வி ஷுட் ஃபாலோ, வி ஷுட் ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான் நாம ஜீசஸ் மேல வச்சிருக்கிற உண்மையான லவ். இதுதாங்க உண்மையான குட் ஃப்ரைடே. திஸ் இஸ் அ ரியல் குட் ஃப்ரைடே. This is a true Good Friday. God bless you. Amen.